வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாம். சூப்பரான பிசிபெளேபாத் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ரேஷியோ வந்து 1:1 தான் ஈக்குவல். ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துன்னுக்கிறேன். இதில் வந்து காய்ங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு நூக்கல், ஒரு கேரட்டு, ஒரு பீன்ஸு, கொஞ்சமாக பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு நூக்கல் தான் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு ஒரு அரை கப்பு, ஒரு அரை கப்பு பச்சை பட்டாணி வந்து நான் வேக வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா செவக்க ப்ரௌன் ஆனதுக்கப்புறம், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து தக்காளி 3 தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு 3 தக்காளி சேர்த்து இந்த தக்காளி வேகிறதுக்கு மட்டுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் உப்பு சேர்த்துட்ருக்கோம், அதனால் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சாம்பார் சாதம் இதுவும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஆனால் பிசிபெளேபாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாப்பாடு நம்ம தனித்தனியாக சேர்த்து சாப்பிட்றது வந்து அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எல்லாம் சேர்த்து கூட்டி வச்சு செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெந்துருச்சு. நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். கடைது பவுடர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், எம்டிஆர் பிராண்டது பிசிபெளேபாத் பவுடர் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூனு பிசிபெளேபாத் பவுடருக்கு நான் 1 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி காரத்துக்கு வேணுமோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கோலி அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளியும் சேர்த்துடலாம். இந்த புளி ஊற்றின அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே குக்கரில் சாதம் வெந்துருச்சான்னுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பொங்கலில் செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஊரில் பொங்கல், சாம்பார் சாப்பாடெல்லாம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பிசிபெளேபாத் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா ஃப்ளேவருங்களே ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக எல்லாத்தையும் கூட்டி வச்சு நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், பிசிபெளேபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் மெயினான டேஸ்ட்டு இப்போ தான். ஒரு 3 டீஸ்பூனு நெய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நெய் வேணும்னுட்டு இல்லை, நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இலகுன மாதிரி இருந்தால் அது இறுகி வந்துடும், ஆறுனப்புறம் இறுகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பாடெல்லாம் தனித்தனியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே வாட்டி செஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் சூடாக. சூப்பரான பிசிபெளேபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் நம்ம நிலக்கடலை பருப்பு, காய்ங்க எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் மிக்சரு, கராபூந்தி, சிப்ஸு இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல, அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.